தலித் அரசியலுக்கு டிஎம்கே என்ன பண்ணுச்சுன்னு எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. ஓகேங்களா, நான் வந்து ரொம்ப ஒரு மிஸ் பண்ண மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. பொது புத்தியில வந்து நீங்க மாறுமா நான் மாறுமா நம்ம எல்லாருமே மாற வேண்டியிருக்கு. எல்லாத்தையுமே நமக்கு ஒரு சாதி அழுக்கு இருக்கு. தனக்கு கீழே ஒருத்தர் இருக்கான், தனக்கு கீழே இருக்கான் அழுக்கு. இதை கவர்மெண்ட் மட்டுமே மாத்திட முடியாது. கவர்னன்ஸ் அமைக்கிற போது பாலிசி டிசிஷன் எடுக்கலாம். இந்தியாவில் மட்டும் தான் ஒன்று சிக்கல் இருக்கு. எல்லா நாடுகளையும் ரூல் ஆப்லாம் நடக்கும். நம்ம வீட்டில் என்னவா இருக்குன்னா சாமிக்கு தீட்டுன்னு ஒன்று இருக்கும். அது பெண் ஆண் சாதி மொழி எல்லா அழுக்குலேருந்து வரும். சட்டம் எல்லாம் சமம் சொல்லும். ஆனால் சாமி என்ன சொல்லும்னா பெண்கள் மாதவிடாய் காலத்தில் உள்ளே வந்துட்டா தீட்டுங்க. சட்டம் ஆனால் சொல்லாது. அப்போ சட்டத்துக்கும் சமூக பழக்க வழக்கத்துக்கான போட்டி இங்கே இருக்குது. சட்டத்தை ஃபாலோ பண்ணால் நாடு சரின்னு சொல்லும், போலீஸ் சரின்னு சொல்லும். ஆனால் கஸ்டமரி ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணாட்டா சாமி கண்ணை குத்துங்கிற நம்பிக்கைகள் கொண்ட நாடு இந்த நாடு. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாறதை விட பொது புத்தி இருக்கு நாங்கள் மாற்றிக்கணும். பொது புத்தி என் கேடரை மாற்றணும். பொது புத்தியை விட பொதுமக்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து மாறணும். இது ஒரு நாளில் மாறாது. அன்னைக்கு பார்த்தா திட்டம் இருந்துச்சு. அன்னைக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய பெரிய ஃபைட்டு. அதுக்கு முன்னாடி எத்தனையோ பேக்வேர்ட் அண்ட் ஷெட்யூல்ட் பெரிய ஃபைட்டு. இங்கே இப்போ பல எண்ணிலடங்காத தலைவர்களுடைய பேச்சு பிரச்சாரம் தொடர்ச்சியாக தான் மாறுது. இன்னும் 1000 ஆண்டு கூட மாறலாம். மேல்பாதி கோவில்ல 2 சம்பவங்கள் வழிபட்ட இடத்துல சீல் வச்சு பூட்டுறாங்கல்ல, அதைத்தான் நீங்க கேள்வி கேட்கணும். இல்ல செல்வ பிரஜை ஏன் உள்ளன்னு அதையும் சேர்த்து கேட்கணும். நான் கேட்கறேன், நீங்க வந்து ஆர்டர்னு சொல்றீங்களா? கேரளால சபரிமலைக்கு பெண்கள் போக கூடாதுன்னு இருந்துச்சு. கோர்ட் ஆர்டர்ல கூட்டு போறாங்க. அப்ப ஆர்டர் ஒபே பண்றாங்க ஸ்டேட் கவர்மெண்ட். இங்க உள்ள ஸ்டேட் கவர்மெண்ட் ஏன் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பூசி மொழிவீங்க? அதையும் சேர்த்து கேளுங்க. அடுத்த கேள்வி. எல்லா அரசியல்